போறியா? அப்படியா? சரி, நீங்க இன்னைக்கு இங்க வந்து படிக்கணும்னு அப்பாவோட உத்தரவு. அது இருக்கு. நான் மனசுல நினைச்சேன். கண்டிப்பா நடக்கும்ல, நினைக்கிறது. நம்ம வந்து இரப்பனார் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சிவசக்தி கார்டன். இங்கு அமைந்துள்ள சிவன், பார்வதி தேவி, விநாயகர், முருகப்பெருமாள் அமர்ந்திருக்கார்கள். இங்கு கூரை எப்படி அமைத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? உத்தராசர் கோட்டையால் கூரை அமைத்துள்ளார்கள். இந்த கார்டனில் கோபுரம் கிடையாது, கலசம் வைத்திருக்கிறார்கள். மேற்கொண்டு உத்தராச மாலையால் கோபுரம் கட்டியுள்ளார்கள். சிவமே 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 சிவமே. ஓம் நம சிவாயா போற்றி, நாதாந்தா போற்றி, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாள் போற்றி. போற்றி போற்றி காவாய் கனகே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நானும் இப்போ தாங்க பார்க்குறேன். உத்தராசக்கோட்டையில் அந்த மாலையில் வந்து கோபுரம் அமைச்சிருக்காங்க. அப்பன் சிவபெருமான், பக்கத்தில் விநாயகர், அம்மா இருக்காங்க, முருகப்பெருமாள் இருக்காங்க. இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா ரவுண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் போட்டிருக்காங்க. இந்த ஓம் போட்டு இந்த ஓமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பறவைகளுக்கு வந்து அதில் இரப்பனார் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அந்த பறவை எல்லாம் வந்து குடிக்குது. அமைந்துள்ள இன்னொரு ஓம், அதாவது ரவுண்டாக பார்வதி தேவி, அந்த ஓமில் அதை வந்து தீர்த்தோன்றாங்க. அந்த தீர்த்தத்தை நிரப்புறதுக்கு அந்த கூரை எப்படி தண்ணி வசதி இல்லை பார்த்தீர்களா? அதனால அந்த கோவிலில் வந்து யாராவது போர் போட்டு கொடுத்தாங்கன்னா இந்த கார்டன், இந்த ஓமில் வந்து நாங்கள் தண்ணி நிப்பாட்டுவோம். அந்த தண்ணி கோபுரம் கிடையாது, கலசம் வைத்திருக்கிறார்கள். அப்படியே மிதக்கிறது மாதிரி ஒரு காட்சி. உத்தராச மாலையால் அந்த காட்சியில் வந்து நாங்கள் வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதாவது தீர்த்தமாக நாங்கள் கொடுப்போம். வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு செல்வாங்க. இங்கே பறவைகள் வாழ்கிற இடம், அதனால இந்த சூழ்நிலையில இப்படி அமைஞ்சிருக்கு. யாராவது போர் போட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், விசேஷமா இருக்கும்னு எனக்கு கேட்டாங்க. அதை சுற்றியும் பூராமே வயக்காடுக தான் இருக்கு. இருந்தாலும் கிணறு பக்கத்துல இல்லை, கிணறு பக்கத்துல இல்லாதனால தண்ணிக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. நல்ல உள்ளங்கள். இங்கு வந்து அந்த ஓம் ஓம் சரவண பாபா இந்த மாதிரி அமைப்பு எந்த ஒரு கோயில்லையும் எங்கேயும் அடுத்து நான் பார்த்ததில்ல. இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த ஓமுக்குள்ளே அந்த குழியில் வந்து தண்ணி நிறைக்கிறதுக்கு தண்ணி கேட்குறாங்க. நல்ல உள்ளங்கள். இதயம் இருந்தால் ஒரு போர் போட்டு அந்த ஓம் சரவண பகவான் ஓம் அப்படின்ற எழுத்தில் வந்து தண்ணி வர்றதுக்காக வேண்டி அமைச்சு கொடுக்க முடிந்தால் ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் வளர்மதி முருகேசன். இந்த கார்டன் சூப்பராக இருக்குது, நல்லா அமைச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்து குடும்பத்தோடு அம்மன் அப்பன் காட்சி எழுத்த தளத்தை நான் பார்த்ததில்ல. இந்த தளத்தில் வந்து அம்மன் அப்பன் விநாயகர் முருகர் ஒரே இடத்துல வந்து உத்தராசம் கோபுரத்துக்கு கீழ் காட்சி அளிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.